Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம VBA மேக்ரோல இருக்க select case அப்படிங்கற ஒரு ஸ்டேட்மென்ட் பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபார்முலாஸ் தான் போடுவோம் இல்லீங்களா? இப்போ எனக்கு if condition வேணும் அப்படினா எங்க வேணுமோ அந்த செல்ல நான் கிளிக் பண்ணிட்டு equal to if அப்படிங்கற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு இந்த கண்டிஷன்ஸை வந்து அதுல ஃபாலோ பண்ணிடலாம். சோ இந்த ஃபார்முலா வர்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலாவை நம்மளே கிரியேட் பண்ணிக்க முடியும் நம்ம VBA டூலை யூஸ் பண்ணி. சோ அதை தான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் எதை பேஸ் பண்ணி என்னோட ஃபார்முலாவை கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மார்க்ஸ் இருக்குங்க. இந்த மார்க்ஸை வந்து நான் கலர்ஸ்ல வந்து ஹைலைட் பண்ணிருக்கேன். இதுக்கு நீங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கூட யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க்ஸ்க்குள்ள ரெட் கலர்ல யாருக்கெல்லாம் நான் ஷேட் பண்ணிருக்கேனோ அவங்களுக்குலாம் எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து ஒர்க் ஹார்ட் அப்படின்னு. கிரீன் கலர்ல ஷேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் கீப் இட் அப் அப்படின்னு. எல்லோ கலர்ல ஷேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சம்திங் ஏதாச்சும் அவுட்புட் வேணும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேடுக்குமே எனக்கு ஒவ்வொரு கலர்ல அவுட்புட் வேணும். சப்போஸ் நான் கோட்ஸ்ல கொடுக்கற கலர் இதுல இல்ல அப்படிங்கும் போது எனக்கு வேற ஏதாச்சும் ஒரு எல்ஸ் அவுட்புட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். சோ இந்த மாதிரி கலர்ஸ்க்கான அவுட்புட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும், அதுவும் ஃபார்முலா மூலமா எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒவ்வொரு கலர்லுமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா கலருக்குமே RGB அப்படிங்கிற ஒரு கோட் இருக்கு. ரெட், கிரீன், ப்ளூ. ரெட், கிரீன், ப்ளூ இந்த மூணு கலருமே எவ்வளவு மிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் ஒரு கலர் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. சோ இந்த ஃபார்முலாவை நீங்க போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த கலர்ஸோட RGB ப்ளூவோட கோட் தெரிஞ்சிருந்தாதான் போட முடியும். சோ அதை வந்து எங்கேயாவது போய் பாக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க, நம்ம எக்ஸல்லே பாத்துக்கலாம். உங்களோட கலரை கிளிக் பண்ணுங்க. நீங்க கலர் பண்ணுவீங்கல்ல ஹோம் டேப்ல, உங்களுக்கு இந்த இடத்துல ஃபில் கலர்னு ஒரு டூல் இருக்கும். அதுல இந்த ஏரோவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கலர் வந்து இங்க இருக்கும். ஜஸ்ட் அந்த கலரை கிளிக் பண்ணிட்டு இதுல மோர் கலர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல கஸ்டம் அண்ட் ஸ்டாண்டர்ட்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல கஸ்டம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு RGB ஓட கோட்ஸ் கொடுத்துருவாங்க. இது எவ்வளவுல இருக்கு, இது எவ்வளவுல இருக்கு, ப்ளூ எவ்வளவுல இருக்குன்னு சொல்லிட்டு. சோ என்ன கலருக்கு வேணாலும் நீங்க இதை பாத்துக்கலாம். நீங்க இதை மூவ் பண்ண நமக்கு இந்த இடத்துல வந்து அந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ இப்ப எனக்கு கிரீனுக்கு, தென் எல்லோக்கு, அடுத்து ரெட்டுக்கு கோட் வந்து தேவைப்படுது. சோ அதை மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கும் போது நான் இதை ஓபன் பண்ணி பாத்துட்டேன். இப்ப நம்மளோட கோட்ஸ் பேஜ் ஓபன் பண்ணிக்கலாம். அந்த டெவலப்பர்ல போயிட்டு என்னோட விஷுவல் பேசிஸ் கிளிக் பண்ணி என்னோட கோட் பேஜ் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட கோட். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே ஒரு சப் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கான மேக்ரோட நேம செட் பண்ணணும். ஆனா இப்ப நம்ம மேக்ரோட நேம செட் பண்ண போறது கிடையாதுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ண போறோம். சோ அதுக்கு நீங்க சப் ஓபன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஃபங்க்ஷன் போட்டீங்கன்னா போதும். சோ நான் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். என்னோட ஃபார்முலாவோட பேரு வந்து எனக்கு கெட் கலர்னு நேம். சோ இந்த இடத்துல நான் கெட் கலர்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு சப் மாதிரி. நம்ம இப்ப ஃபார்முலா போறதுனால நான் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். கெட் கலர் அப்படிங்கிறது என்னோட ஃபார்முலாவோட பேரு. இப்ப நான் ஈக்குவல் டு இஃப்னு போடுறேன் இல்லைங்களா, என்னோட ஃபார்முலா பேரு இஃப். சோ அந்த மாதிரி என்னோட ஃபார்முலா பேரு வந்து எனக்கு கெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு வேணும். ஓகேங்களா? சோ கெட் கலருக்குள்ள பிராக்கெட் குள்ள நான் எதை மென்ஷன் பண்ணிருக்கேன்னா RNG அப்படிங்கிறது என்னோட வேரியபிள். RNG as a range. அப்ப RNG அப்படிங்கறத ரேஞ்ச் அப்படிங்கிற டேட்டா டைப்ல நான் கொண்டு வந்திருக்கேன். ஆனா கெட் கலர் அப்படிங்கறத நான் என்ன டேட்டா டைப்ல கொண்டு வந்திருக்கேன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்ல கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது வந்து செலக்ட் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். சோ செலக்ட் கேஸ் ஓபன் பண்ணுங்க. இதுல RNG அப்படிங்கிறது ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம். RNG.interior.color அப்படின்னா நம்ம இப்ப இந்த செல்லுல கலர் இருக்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு அவுட்புட் கெட் பண்ணணும். அப்ப அந்த செல்குள்ள கலரா இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். அதுதான் interior.color அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு கேஸ் ஓபன் பண்ணிருக்கேங்க. அதுல RGB ஃபர்ஸ்ட் நான் போட்டிருக்கிறது கிரீன் கலருக்கு. சோ கிரீன் கலர்ல R எவ்வளோ, G எவ்வளோ, B எவ்வளோ அப்படிங்கறத நான் இங்க டைப் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரியலன்னா இங்க கிரீன் ஷேடை கிளிக் பண்ணுங்க, ஹோம் டேப் போய்க்கோங்க, ஃபில்ல போயிட்டு மோர் கலர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இருக்கும். ரெட்ல 0, கிரீன்ல 176, ப்ளூல வந்து 80. ஓகேங்களா? இப்ப என்னோட கோட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இங்கேயும் அதுதான் இருக்கும். 0, 176, 80. சோ கேஸ் RGBல இந்த கலர் அதாவது கிரீன் கலர் இருந்ததுன்னா என்னோட ஃபார்முலா கெட் கலர்ல எனக்கு கீப் இட் அப் அப்படின்னு அவுட்புட் கிடைக்கணும். அதே மாதிரி இன்னொரு கேஸ் போட்டிருக்கேன். அதே RGBல 25500 அதாவது ரெட் கலருக்கான கோட் இருந்ததுன்னா எனக்கு என்னோட ஃபார்முலா கெட் கலர்ல ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கணும்.
இதுவே சேம் RGBல 255255 அதாவது எல்லோ கலரா இருந்ததுன்னா எனக்கு என்னோட கெட் கலர்ல நீட் டு இம்ப்ரூவ் அப்படிங்கிற அவுட்புட் வேணும். இந்த 3 கலருமே இல்ல அப்படிங்கும்போது அப்ப நீங்க கேஸ் எல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கேஸ்ன்னு போட்டு நீங்க எவ்வளவு கண்டிஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த 3 கலருமே இல்ல அப்படிங்கும்போது எனக்கு என்னோட கெட் கலர்ல நோ ரிசல்ட் அப்படிங்கறது அவுட்புட்டா கிடைக்கணும். இப்ப நாம இந்த இடத்துல செலக்ட ஓபன் பண்ணிருப்போம். அப்ப அதை நீங்க எண்ட் செலக்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். அவன் ஆஸ் யூஷுவல் ஒரு சப் போடும் போது லாஸ்ட்ல எண்ட் சப் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா இங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க, சோ எண்ட் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வராது. நீங்க தான் எண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளோட கோடு. ஃபங்க்ஷன் போட்டிருக்கீங்க. என்னோட ஃபார்முலா பேர் வந்து கெட் கலர். நான் ஆரஞ்சு அப்படிங்கறத ரேஞ்சும் கெட் கலர் அப்படிங்கறத ஸ்ட்ரிங்னும் நான் டேட்டா டைப் யூஸ் பண்ணிருக்கேன். செலக்ட் கேஸ்ல ஆரஞ்சு டாட் இன்டீரியர் டாட் கலரை யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா இன்டீரியர்ல அதாவது உள்ள இருக்க கலருக்கு தான் நம்ம கோட் பண்ண போறோம். கேஸ் போட்டுட்டு ரெட் கிரீன் ப்ளூ கலரோட கோட போடுங்க. அந்த கலர் இருந்ததுன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல என்ன அவுட்புட் வேணும். அதே மாதிரி வேற கலர் அதாவது ரெட் கலர் கோட் போட்டிருக்கேன். அந்த கலர்ல இருந்தா ஒர்க் ஹார்டுங்கிற அவுட்புட் வேணும். இதே எல்லோ கலரா இருந்ததுன்னா நீட் டு இம்ப்ரூவ்ங்கிற அவுட்புட் வேணும். இது எதுவுமே இல்ல அப்படின்னா எனக்கு நோ ரிசல்ட் அப்படிங்கிற அவுட்புட் வந்து கிடைக்கும். சோ ஃபைனலா செலக்ட் ஆன் பண்ணிருக்கனால எண்ட் செலக்ட் கொடுங்க. ஃபங்க்ஷன் போட்டிருக்கனால எண்ட் ஃபங்க்ஷன் கொடுங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த கோட ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்காது. ஏன்னா இது நம்ம ஃபங்க்ஷன்ல போட்டிருக்கோம். அப்ப நீங்க ஜஸ்ட் இந்த கோட போட்டுட்டு உங்களுக்கு எங்க ஆன்சர் வேணுமோ அந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு என்ன ஃபார்முலா போட்டிருக்கோங்க ஈக்குவல் டு கெட் கலர். அது உங்களுக்கு இங்க காமிக்கும் பாருங்க கெட் கலர் அப்படின்னு காமிக்கிறீங்களா. அந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஓபன் பிராக்கெட் போட்டுட்டு நீங்க கலர் பண்ணிருப்பீங்கல்ல அந்த செல்ல செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிடும். பாருங்க ரெட் கலர்னா ஒர்க் ஹார்டா இருக்கணும். இப்ப இது ஒரு ஃபார்முலா மாதிரி தான் நமக்கு இங்க இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்க ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே அவுட்புட் கிடைச்சிடும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா கிரீனுக்குலாம் கீப் இட் அப்னு வந்திருக்கு, எல்லோக்கு நீட் டு இம்ப்ரூவ் வந்திருக்கு. ஆனா இந்த கிரீனோட ஷேடும் இந்த கிரீனோட ஷேடும் வேற வேற. ரெண்டுமே கிரீன் தான், உங்களுக்கு பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த ஷேடுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் இந்த ஷேடுக்கு தான் என்னோட கோட் கீப் இட் அப்னு போட்டிருக்கேன். இதுக்கு நான் கோடே போடல. அப்ப இது என்ன அவுட்புட் கொடுத்துரும், நோ ரிசல்ட் அப்படிங்கிற அவுட்புட் கொடுத்துரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் கேஸை யூஸ் பண்ணி ஃபார்முலாஸை நம்மளாலே கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ ஃபார்முலா போடுறீங்க அப்படிங்கும் போது நீங்க ஃபங்க்ஷன் அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணி போடுவீங்க. ஓகேங்களா? சோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் ஒரு ஃபார்முலாவை நீங்க நியூவா கலர் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணணுமோ அதுல ஏதாவது டவுட்ஸ் வந்தது அப்படின்னா இது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மறக்காம எக்ஸல் படிச்சுட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட கொலீக் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. This video is sponsored by BuyMode Shopping App. Thank you for watching.